ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹூண்டாய் வென்யூ கார் வந்து எல்லோரும் ஆல்மோஸ்ட் வச்சுருப்பீங்க. ஸோ இந்த வென்யூ கார் வந்து ஒரு ஹூண்டாயில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மிட் சைஸ் எஸ்யூவி. ஸோ இந்த எஸ்யூவியில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்னோட காரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களோட கார்லேயும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஹூண்டாய் ஷோரூமில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த வண்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் உங்களோட கார்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தான், ஸோ அப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இந்த கார் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் வச்சுருக்க கார் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்யூவில் எஸ்எக்ஸில் பெட்ரோல் வண்டி, ஆனால் டர்போ இன்ஜின் போட்டது. 1 லிட்டர் டர்போ இன்ஜினில் பெட்ரோல் இன்ஜின். டீசல் இன்ஜினுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்காது அப்படின்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டர்போ இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிலிண்டர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 சிலிண்டர் இன்ஜின்னாலே கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். பட் இது வந்து கோல்டு ஸ்டார்ட்டில், அதாவது நார்மல் ஸ்டார்ட்டில், கோல்டு ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான இன்ஜின் நாய்ஸ் வந்து கேட்குது. அதாவது டிராக்டரோட சவுண்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, கட்ட 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 கட்டங்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சவுண்டு வந்து இனிஷியலில் வந்து கேட்குது. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கும் இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம கார் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறைய போடலாம். காரில் இருக்கக்கூடிய டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காரோட பேனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இதோட இன்ஜின் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். காரோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். காரோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டர்போ மாடல் அப்படிங்கிறனால இதில் வந்து டர்போ GDI அப்படின்ட்டு போட்டுக்கிறாங்க. 3 சிலிண்டர் இன்ஜினு, சின்ன இன்ஜின் தான், 1 லிட்டரு, அதாவது 1000 cc இன்ஜினு. பவர் வந்து 120 bhp சொல்லியிருக்கிறாங்க. டார்க் வந்து 175 Nm டார்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காரை வந்து இப்போ தான் சர்வீஸ் விட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பளபளன்ட்டுன்னு இருக்குது உள்ளக்க. சர்வீஸ் விட்டு இன்னும் வெளியில் கூட நம்ம ஓட்டிகிட்டு போகலை. சர்வீஸில் கேட்கும் போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த வண்டியில் இருக்குது, டர்போ இன்ஜினில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் வந்து பெட்ரோல் இன்ஜின் வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெட்ரோல் இன்ஜினே வாங்கினது. பட் காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எனக்கு ஸ்மூத் வந்து கேட்கல. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் காரை. இப்போ அந்த சவுண்டு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஜின் வந்து கோல்டு ஸ்டார்ட்டில் ஒரு மாதிரி கிருன்னு ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கோம் ஐட்லிங் ஸ்பீடில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே கிராஜுவலாக அப்படியே குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த சவுண்டு என்னோடய வண்டியில் மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வென்யூ மாடலில் டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வண்டி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம சர்வீஸில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளோட சேனலில். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.